வணக்கம். இன்னொரு நாள், இன்னொரு பதிவு. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பதிவு போட்டு, அதனால இந்த ஒரு பதிவு போடலான்னு நான் எடுத்தேன். இது வந்து ஒரு ரீசென்ட்டா நடந்த ஒரு சம்பவம். ஆனா ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. ஆ என்னன்னா, நம்ம ஒரு மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கும்போது, எங்களுக்கும் சுயமரியாதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த சுயமரியாதைய நாங்க காப்பாத்திக்கிறதுக்கு, நாங்க எங்களோட விஷயம் எல்லாமே நம்ம வந்து நாங்களே பண்ற அளவுக்கு நாங்க பார்த்துப்போம். ஓகே. அப்படி இருக்கும்போது, ஆம், நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணும்போது, அ அவங்க வந்து நம்மள மதிக்கலன்னா ஏன் மதிக்கலன்னு நான் சொல்றேன் நானு. இப்போ ஒரு கியூல நின்னுட்டுருக்கோம். சரிங்களா? ஒரு கியூல நின்னுட்டுருக்கும்போது, அவங்க வந்து ஆ நம்மள தாண்டி போய் அவங்க வந்து நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்காம, அப்படியே முன்னாடி போய் அவங்க நிக்க வேண்டியது. அவங்க அந்த மாரி நிக்கும்போது, நம்ம வந்து கியூல நின்னுட்டுருக்கும்போது நம்மளோட சான்ஸ் போயிடுது இல்லையா? இப்ப நீங்க நின்னுட்டுருக்கீங்க. ஒரு சாதாரணமா ஒரு ஆள் நின்னுட்டுருக்காரு. நின்னுட்டுருக்கும்போது, பின்னாடியிலேருந்து ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து போய் நின்னா நமக்கு கோவம் வருமா? வராதா? இல்லைங்களா? நம்ம அவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டுருப்போம். அவங்க என்னமோ பெரிய ஆள் மாரி அவங்க முன்னாடி போய் நின்னு அவங்களோட வேலைய பார்த்துட்டு போவாங்க. அப்போ நம்ம எதுக்கு இல்லாம லைன்ல நிக்கணும்? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? ஆனா நம்மள விட எவ்வளோ பேர் அம் இன்னும் ஏதோ அவசரத்தில, இல்ல வீட்ல யாராவது தனியா விட்டுட்டு வந்திருப்பாங்க. இல்ல உடம்பு சரியில்லாதவங்க யாராவது இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஒரு காரணம் இருக்கும். ஆஃபீஸ்ல டைம் கேட்டுட்டு வந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கட்டும். ஏதாவது ஒரு கியூல நின்னுட்டுருக்கும்போது, இந்த மாரி பல விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அவங்க பிரேக் டைம்ல வந்திருப்பாங்க. அந்த மாரி இருக்கும்போது, நம்மள வந்து ஏன் வந்து ஒரு வீல் சேர்ல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கன்னா, அவங்க ஒரு வேஸ்ட்டுன்னு ஏன் நெனைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ரீசென்ட்டா நடந்த சம்பவம். சங்கர் நேத்ராலயாக்கு நான் போயிருந்தேன் சனிக்கிழமை. ஓகே. சாப்பிட உட்காந்தேன். முதல்ல உட்காந்தம்போது ஒரு ஒரு ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க, "இங்க வழியில உங்க வீல் சேர் வந்து வழியில மறைக்குதும்மா. நீங்க வேற எங்கேயாவது அந்த கார்னர் சீட்ல போய் உட்காருங்கன்னு" சொன்னாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சங்கர் நேத்ராலயால எப்படின்னா, அந்த சீட் எல்லாம் வந்து டேபிளோட ஜாயிண்ட்டா இருக்கும். ஸோ அந்த சீட் வந்து ரொட்டேட்டபிள். ஆனா ஜாயிண்ட்டா இருக்கும். பெஞ்சோட ஜாயிண்ட்டா இருக்கும். ஸோ அங்க ஒரு சைடுல ஓரமா உட்காந்துக்கிட்டேன். ஏன்னா இன்னொருத்தருக்கும் இடம் வேணும் இல்லையா? ஸோ அதனால நான் கொஞ்சம் ஓரமா உட்காந்துட்டு, நான் வந்து உட்காந்து சாப்பிட்டு 2 வாய் சாப்பிட்டுருப்பேன். ஒரு வயசானவங்க 2 பேர். ஒருத்தர் வந்து அந்த பக்கம் வந்து உட்காந்தாரு. கொஞ்சம் நெறைய இடம் விட்டு உட்காந்துருந்தேன் இல்லையா? அந்த சைடு உட்காந்துருந்தாரு. இன்னொரு அம்மா வந்து என் கால் இடிக்க இடிக்க, அவங்க முட்டிய வந்து வச்சு என் முட்டிய தள்ளி, அவங்க வந்து போய் உட்காந்து பார்த்தாங்க. எனக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. நம்ம சாப்பிடும்போது, பசிக்கும்போது நம்ம 2 வாய் வாயில வச்சப்புறம், அது நம்ம சாப்பாடுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னா கூட பரவால்ல. சாப்பாடுல கை வச்ச அப்புறம் அவங்க வந்து இந்த மாரி பண்ணாங்கன்னா, நமக்கு கோவம் வருமா? வராதா? இல்ல இப்போ சாதாரணமா ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. "ஏய் நீ எந்திரிச்சு நான் சாப்பிட போறேன்." இல்ல நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நான் அங்க வந்து என்னோட பிளேட்ட வச்சேன்னு நமக்கு கோவம் வருமா? வராதா? அந்த மாரி தான் பண்ணாங்க. ஏன் வந்து ஹேண்டிகேப் பீப்பிள்னா அவ்ளோ ஒரு 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 என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நாங்கலாம் மனுஷங்க தானே! நாங்கலாம் விரோதிங்க கிடையாதே! நாங்கலாம் எங்கள வந்து ஒரு மனுஷங்களா கூட மதிக்கிறது இல்ல. நீங்க ஹேண்டிகேப்டா கூட மதிக்க வேண்டாம். எங்கள மனுஷங்களா மதிங்கன்னு நான் கேட்கிறேன். இதே மாரி ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்லயும் எனக்கு நடந்திருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் வியாதி வந்தவங்க இருப்பாங்க. நெறைய பேருக்கு ரொம்ப மோசமா இருக்கும். மோசமா இருக்கக்கூடாது. பட் அதுக்கு வேண்டி நான் கியூல நின்னு போயிட்டுருப்பேன். கியூல நின்னு போய் பில் பே பண்றதுக்கு நான் போயிட்டுருப்பேன். ஆனா இவங்க வந்து இந்த மாரி பண்ணும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த 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 வயசானவங்களுக்கு ஒரு அட்டெண்டர் இருந்தாங்க. அவங்க வந்து வடநாட்டிலேருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரியல. அவங்க வந்து இங்கிலீஷ்ல தான் பேசினாங்க. ஹிந்திலயும் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், "நான் அங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும்போது, நீங்க எப்படி ஒருத்தர் வந்து உட்கார சொல்லலாம்? நீங்க எப்படி உட்காரலாம்?" அப்படின்னு சத்தம் போட்டம்போது, அவங்க அந்த அட்டெண்டர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, "எதுக்கு கத்துற? எதுக்கு கத்துற நீ? Why are you shouting? Why do you need to shout? They made a mistake, I'm sorry. But why do you need to shout?" I said, "I'm eating, can't they see?" நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்களால பார்க்க முடியாதா?
அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு தெரியாதா? ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, வயசானவங்களுக்கும் உங்களுக்கு மதிக்க தெரியாதா? நான் சொன்னேன், நாங்கள் வீல் சேரில் தானே உட்காந்துட்ருக்கேன், நான் மனுஷியாக தானே உட்காந்துட்ருக்கேன், அப்படி கூட மதிக்க தெரியாது? அண்ட் அவர் வந்து போலமாக உங்களுக்கு வயசானவங்களுக்கு மதிக்க தெரியாது, நீ வந்து ஹேண்டிகேப்னா நான் எங்கள் அம்மா அப்பா வந்து சீனியர் சிட்டிசன்ஸு, அப்போ நீ அவங்கள வந்து அவங்கள அலட்சியமாக பேசுகிறியா? அப்படி இப்படி நான் பேசாமல் இருந்துட்டேன். இந்த மாதிரி மூடர்கள்கிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? பப்ளிக் பிளேஸில் வந்து யார் க்யூவில் நின்னாலும் ப்ளீஸ் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. யார் க்யூவில் நின்னாலும். ஏன்னா வந்து அவங்க எந்த அவசரத்தில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. எனக்கு இது வந்து இந்த சம்பவம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிடுச்சு. டு த எக்ஸ்டென்ட் தட் எனக்கு நைட்டில் தூக்கம் வரல, அந்த அளவுக்கு பாதிச்சிடுச்சு. ஸோ அதனால் ப்ளீஸ் நான் வந்து கெஞ்சி நான் வந்து மன்றாடி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட எல்லாருக்கும், ப்ளீஸ் ஒரு ஹேண்டிகேப் பர்சன் வந்து ரூல்ஸை மதித்து ரெகுலேஷன்ஸை மதித்து க்யூவில் நின்று போகும்போது அவங்கள ப்ளீஸ் தாண்டி போகாதீங்க. இது என்னோட பணிவான வேண்டுகோள். ஏன்னா நீங்கள் வந்து அவங்கள பார்த்து பாவப்பட வேணாம், அவங்கள மனுஷனாக மதிங்க போதும். ஒரு நாய்க்கு கொடுக்குற மதிப்பு கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலன்னா அப்புறம் நீங்களாம் என்னங்க மனுஷன்னா? நீங்கள் என்ன கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு, என்ன இங்கிலீஷ் பேசிட்டு, என்ன படித்து, என்ன பிரயோஜனம்? நிஜமாகவே கேட்குறேன், என்ன பிரயோஜனம் நீங்களாம் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு? என்ன பெரிய கம்பெனியில் நீங்கள் பெரிய டைரக்டாக இருக்கலாம், பெரிய ஒரு கம்பெனியில் என்னவோ பெரிய லட்சக்கணக்காக நீங்கள் சம்பாதிக்கலாம், பெரிய வீட்டில் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் எப்படி ஒரு மனுஷங்களை மனுஷனாக மதிக்கலைன்னா தென் வாட் இஸ் த பாயிண்ட்? எனக்கு இது ரொம்ப ஆதங்கம் கொடுக்குற விஷயம். பிகாஸ் that is basic human decency-ங்க. Human decency. How can you not allow somebody to have their basic human right? அப்புறம் நான் வந்து ஒரு ஓரமாக நீங்களே உட்காந்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக தட்டை கையில் வச்சுட்டு நான் சாப்பிட்டேங்க. இதை விட அவமானம் இதாக வேணுமா? அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் யாரும் ஒருத்தர் கூட எந்திரிச்சு நீ இங்கே வந்து உட்காருமான்னு சொல்லக்கூட இல்லைங்க. யாரும் ஒருத்தர் கூட நீ எந்திரிச்சு இங்கே வந்து நீ இங்கே உட்காருமா, ப்ளீஸ் சிட் டவுன் ஓவர் ஹியர் ஆர் ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் ஹியர் தேர் ஸ்பேஸ் அப்படின்னு யாரும் ஒருத்தர் கூட சொல்லாங்க. இன்க்ளூடிங் that staff over there, including Shankar Netralaya staff, housekeeping staff. Nothing. There was no intervention, nothing. So is this how handicapped people are being treated by the Indian society? இதுதான் நம்ம கல்ச்சரா? இதுதான் நம்ம கலாச்சாரமா? இதுதான் நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்தது? இதுதானா? முதல்ல மனுஷங்களா கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் காசு பணம் எல்லாம் சம்பாதிக்கலாம். ஆளாளுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறீங்க, அந்த போடுறீங்க, இது போடுறீங்க. ஆனால் ஒரு பேசிக் ஹியூமன் டெண்டன்சி, ஒரு மனுஷனா மதிக்க தெரியலன்னு நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு உபயோகமே இல்லைங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். This is absolutely not done. I am absolutely என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணில் தண்ணி தடும்புது. பட் ஐ எம் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட். அண்ட் இந்த வீடியோ போடணும்னு நினச்சி தான் நான் போடுறேன். நாளைக்கு யாராவது இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணானா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக் ஷேமிங் தான் பண்ண போகிறேன் நான், அது மட்டும் நிச்சயம். அண்ட் என்னோட மாற்றுத்திறனாளிகள் மற்ற சகோதரிகள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா வீடியோ போட்டு பப்ளிக் ஷேமிங் பண்ணுங்க. ப்ளீஸ் பப்ளிக் ஷேமிங் பண்ணுங்க. If there is no respect given to us by anybody, any of the general public,
while we are following the rules and regulations, please make a video and share it in the public platform, social platforms. Let them know, let other people know what kind of people exist in their society. And I'm very, very pissed off. I'm very pissed off if a person does not have basic etiquettes, basic decency, basic etiquettes. They are not worth being a human being at all. A person has started eating and you ask them to get up indirectly by nudging your knee into the other person's knee. That is not right. If tomorrow நாளைக்கு யாராவது வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டா கூட அந்த மனசு ஆறாதுங்க. ஏன்னா சாப்பிட்ற விஷயம், நம்ம அதுக்கு வேண்டிதான் சம்பாதிக்கிறோம், அதுக்கு வேண்டிதான் நம்ம இருக்கோம். அந்த 4 வாய் சாப்பாடு கூட நமக்கு உள்ள போகலன்னா அப்புறம் எதுக்குங்க நம்ம அப்புறம் என்னங்க, நம்ம அந்த சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியலன்னா அப்புறம் என்னங்க இருக்கு? I am very pissed off and this is going to go on all social media platforms. எல்லா social media platformsலயும் இது போகும். And please, மனுஷங்களா மதிக்க கற்றுக்கோங்க. Please learn to respect human beings as human beings, whether they have legs, ears, hands or not. அவங்க கை கால் காது மூக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, விரல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்கள மனுஷங்களா மதிக்க கற்றுக்கோங்க முதல்ல. இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.